ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் வரும்போது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி நம்ம வந்து தச்சு கொடுத்துருவோமா அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம வந்து தச்சிட்ருப்போம். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவே தைக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். போன வீடியோவில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், மந்த்லி வந்து ஒரு ஸ்கே சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், டெய்லி எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய பேருமே அக்கா என்னாலேயும் முடியும், நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. நான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் எடுப்பாங்க, செட் சாரி எடுப்பாங்க, இல்லை தனித்தனியாக எடுத்திருப்பாங்க. ஒரே ஃபேமிலியில் நிறைய ப்ளவுஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன பதட்டம் இருக்கும் அப்படின்னா, எப்படி தைக்க போகிறோம்னு தெரியலையே, டைம் கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 2 நாள் முன்னாடி தான் எடுப்பாங்க. இப்போ ஒரே தெருவில் உங்களுக்கு ஒரு 10 15 வீடு இருக்குது அப்படிங்கும்போது 15 பேர் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நான் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிலக்கா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கூட கோயில் ஃபங்க்ஷனு. அப்போ காலையிலேயே வந்து அவங்களுக்கு குடுக்கணும். அப்பன்னா நான் திங்கட்கிழமை நைட்டே குடுக்கணும். எனக்கு வந்த ஆர்டர் வந்து ஒரு 6 ப்ளவுஸ் கிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் வந்துச்சு. "அக்கா இப்ப தான் எடுத்துட்டு வந்தோம். தயவுசெய்து தச்சு குடுத்துருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த 6 ப்ளவுஸ் தான். இதில நைட்டே வந்து இந்த 3 ப்ளவுஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 2 ப்ளவுஸ்க்கும் லைனிங் இல்லாம இருந்துச்சு. காலைல தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து ப்ளவுஸ வந்து தைக்க ஸ்டார்ட் பண்றேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஈவினிங் வந்ததுனால நான் அந்த ஒரு ப்ளவுஸ்க்கு லைனிங் இருந்துச்சு. அதனால கட் பண்ணிட்டு கையோட ஒரு ப்ளவுஸ மட்டும் தச்சு வைப்போம் அப்படிங்கிற மாரி இந்த ப்ளவுஸ மட்டும் கட் பண்ணி தச்சு வச்சிருந்தேன். மீதி இருக்க 5 ப்ளவுஸுமே வந்து நாளைக்கு காலைல தைக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, நைட்டு வந்து 3 ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். இந்த 2 ப்ளவுஸ்க்கும் லைனிங் இல்ல அப்படிங்கிறதுனால நான் அந்த ப்ளவுஸையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்பவுமே இந்த மாரி திடீர்னு ஆர்டர் வரும்போது பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணதுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா, இந்த இதில வந்து எழுதியிருக்கிறது எத்தன நாளு, தேதி, சேமிப்பு, மொத்த சேமிப்பு அப்படின்னு எழுதியிருக்கேன். என்னோட டார்கெட் வந்து ரூ. 5000லேருந்து ஒரு ரூ. 10,000க்குள்ள சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இதில வந்து எனக்கு 1ஆம் தேதி வந்து நான் ரூ. 835 வந்து எனக்கு அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட்லேருந்து ரூ. 300 மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து எனக்கு 2ஆம் தேதி வந்து ரூ. 500 தான் வந்துச்சு. அதுலயும் நான் ரூ. 300 வந்து எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே சண்டே வந்து ஒர்க் பண்ண மாட்டேன். நேத்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ரூ. 500 கிடைச்சது. அதுலேருந்து நான் ரூ. 300 எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் ரூ. 600 எடுத்து வச்சிருக்கேன். நெறைய பேர் யோசிக்கலாம், "என்னக்கா உண்டியல் எடுக்காம நீங்க பாக்ஸ் வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு 2 ரீசன் இருக்கு. 1 நான் வந்து இந்த பாக்ஸ்ல போட்டேன் அப்படின்னா எடுக்க மாட்டேன். இன்னொன்னு ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து அமௌண்ட் குடுக்க வர்றாங்க, அவங்களுக்கு சேஞ்ச் குடுக்கணும் அப்படின்னா திணறுவேன். அதனால தான் நான் வந்து இந்த பாக்ஸ வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து, "இல்லக்கா நான் போட்டா எடுத்துருவேன் எப்படியாவது. அதனால உண்டியல் தான் எனக்கு சேஃப்." அப்படின்னா உண்டியலே எடுத்துக்கோங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்களுமே வந்து இன்னைக்கு அதாவது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ஏதாவது தச்சிருந்தீங்க, அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து நான் இத அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன டேட்ல நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதோட அமௌண்ட் நான் எவ்வளோ எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன். ஒரு சில பேருக்கு வந்து ரூ. 100 சம்பாதிக்கிறேன்க்கா, நான்லாம் எப்படிக்கா எடுத்து வைக்கிறது அப்படின்னா, ஒரு ரூ. 10 எடுத்து வைங்க. அதுவும் சேவிங்ஸ் தான். இல்ல என்னால ரூ. 20 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாலும் உங்க விருப்பம் தான். இவ்வளோ தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியும், உங்களோட செலவு போக எவ்வளோ மிச்சம் வருமோ அத எடுத்து வைங்க. இதில எடுத்து போட்டதுக்கப்புறம் திரும்ப அத எடுத்து வந்து செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. அத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி இப்படி மொத்தமா வந்து திடீர்னு ஒரு கோயில் ஃபங்ஷனுக்கு, இல்ல ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்குன்னு ஆர்டர் வருது அப்படின்னா, எப்படிக்கா வந்து சமாளிக்கன்னு தெரியல. பயப்படுவேன்க்கா நான் ரொம்ப அப்படிங்கிறவங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் எத்தன ப்ளவுஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதில எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. நூல்லேருந்து, லைனிங்லேருந்து அத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாரி அவசரமா வரும்போது எந்த விதமான மாடலும் எடுக்காதீங்க. ஏன்னா நார்மலா தைக்கிறத நம்மளால தைக்க முடியும். ஆனா மாடல் வச்சுட்டோம் அப்படின்னா, மாடல் கேட்கிறவங்களுக்கு அந்த ப்ளவுஸுக்கே ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆயிரும். அதனால நம்மளால குடுக்க முடியாது. அத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மொத்தமா தைக்க உட்காருங்க. அப்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைமிங் இருக்கும். நான் வந்து லைனிங் ப்ளவுஸ 1 ஹவர்ல தைப்பேன்க்கா அப்படிங்கிற மாரி ஒரு சில பேர் சொல்லுவீங்க. ஒரு சில பேர் நான் 40 நிமிஷத்துல தச்சுருவேன் அப்படிம்பீங்க. ஒரு சில பேர் 1/2 ஹவர்ல முடிப்பீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு 1 1/2 மணி நேரம் ஆகும்க்கா அப்படிம்பீங்க. உங்க டைமிங் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க கையில எத்தன ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அத கணக்கு பண்ணி நீங்க காலைல எத்தன மணிக்கு உட்கார்ந்தா இந்த ப்ளவுஸ வந்து குடுக்குற நேரத்துல கரெக்ட்டா குடுக்க முடியும். அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களால ஈஸியா வந்து எல்லா ப்ளவுஸையும் தச்சு குடுக்க முடியும்.
இந்த மாரி வந்து ப்ளவுஸ வந்து அர்ஜென்ட்டா தைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கை நமக்கு தெரியாமயே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடா வேல பார்க்க ஆரம்பிக்கும். இப்ப தான் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு இவ்ளோ ப்ளவுஸ் நம்மளால தைக்க முடியுமா? அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அதனால இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பதட்டமா இருக்கும். குடுக்குற வரைக்குமே ஒரு மாரி பக் பக்குன்னு தான் இருக்கும். அது எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனா, தச்சு முடிச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். பிகினரா இருக்கவங்க இந்த மாரி சேலஞ்ச்லாம் எடுத்து பண்ணும்போது மட்டும் தான், உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கு, உங்களால எவ்வளோ முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வெளியில இருந்து ஒருத்தவங்க சொன்னா கூட, நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பார்க்காமயே வந்து எனக்கு தெரியாது, எனக்கு வராது, இத்தன ப்ளவுஸ்லாம் நான் ஒரு நாளைக்கு தச்சுக்கிட மாட்டேன் அப்படிலாம் யோசிக்காம, ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா, ஒரு ட்ரையே பண்ணாம எனக்கு இது வராது, இது தெரியாது, இதெல்லாம் முடிக்க முடியாதுங்கிறத விட, ட்ரை பண்ணிட்டு, ஒரு வேளை எப்பவுமே நான் 2 தாங்க தைப்பேன். இன்னைக்கு வந்து நான் 4 தச்சுட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலே ப்ளஸ் தான். எப்பவுமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த மாரி ஆர்டர் வரும்போது கன்ஃபார்மா எடுத்து பண்ணுங்க. இந்த மாரி ஆர்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு நெறைய கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா, அந்த கோயில் ஃபங்ஷன்ல நெறைய பேர் தைக்க குடுத்துருப்பாங்க. நெறைய பேர் வந்து நல்லா தச்சிருக்கால்ல, இன்னும் நெறைய ப்ளவுஸ் குடுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஏன்னா, அவசரத்துக்கு ஒருத்தங்கட்ட நம்ம குடுத்து அவங்க தச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னாலே, அடுத்த தடவ அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் குடுக்கணுங்கிற எண்ணம் வந்து கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது வழியா தான் நம்ம வந்து கஸ்டமரையும் அதிகப்படுத்த முடியும். கஸ்டமர் வந்து நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால உங்களுக்கு ப்ளவுஸ் அதிகமா வரணும், நெறைய நான் வந்து நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனச்சா, இந்த மாரி ஆர்டர் வரும்போது கன்ஃபார்மா எடுத்து பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில பேருக்கு லேட் நைட் உட்காந்து தைக்கிற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து பொறுத்துக்கோங்க. மறுநாள் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து நெறைய கஸ்டமரையும் உருவாக்க முடியும். நெறைய ப்ளவுஸும் வர ஆரம்பிக்கும். நெறைய பேர் வந்து என்ட்ட கேட்டுருக்காங்க. "அக்கா நீங்க வந்து காலைல குடுத்துட்டு நைட்டு கேட்குறாங்க. ஏன் குடுக்குறீங்க? உங்களுக்கு தான் ப்ளவுஸ் நெறைய இருக்கே!" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தங்க நம்மகிட்ட டைரக்ட்டா வர்றாங்க, புதுசா ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, நம்மகிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நெறைய பேர்ட்ட கேட்டுருப்பாங்க. அவங்க வழக்கமா தைக்கிற இடத்துல கேட்டுருப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டுருப்பாங்க. எல்லாருமே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் யாராவது சொல்லியிருப்பாங்க. "அந்த பொண்ணுட்ட வேணா கேட்டு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லி நம்மள அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படி நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒருத்தங்க நம்ம அனுப்பிவிடுறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு நம்ம தச்சு குடுத்தோம் அப்படின்னா, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அவசரத்துக்கு அந்த அக்கா தச்சு குடுத்தாங்க. நமக்கு ஆர்டர் குடுக்கணும். நான் இந்த ப்ளவுஸ யாருக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஞாபகம் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். அதுக்காக தான் நான் நெறைய பேருக்கு தச்சு குடுக்கவும் செய்வேன். எல்லா நாளும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். எல்லா நாளும் டைட்டா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு சில நாள் வந்து இந்த மாரி இப்போ கோயில் வந்து கொடை அந்த மாரி ஃபங்ஷன்னா கண்டிப்பா வந்து ஆர்டர் இருக்க தான் செய்யும். நம்ம அப்போ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண தான் செய்யணும். மத்த நாள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எப்பவுமே வேலை பார்க்குறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்படாம இருந்தோம் அப்படின்னாலே, நம்ம இந்த தொழில்ல நெறைய சம்பாதிக்க முடியும். எதுக்கு போட்டு ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்லாம் யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால வந்து மேல வரவே முடியாது. ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்க. உங்களால கண்டிப்பா முடியும். ஒண்ணும் பெருசா ஆகாது. இப்போ வந்து இன்னைக்கு கேட்டுருக்காங்க. நாளைக்கு காலைல அவங்க கட்டணும் அப்டின்னா, நைட்டு ஃபுல்லா இருக்கு. விடிய விடிய உட்காந்தனாலும் நம்மளால தைக்க முடியும். ஆனா, அதுக்கு முன்னாடியே நம்ம தச்சுட்டோம் அப்டின்னாலும், நமக்கு வந்து அது ப்ளஸ் தான். இப்படியே ட்ரை பண்ணி தான் நான் வந்து ஒரு நாளைக்கு 8 ப்ளவுஸ், 10 ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு வந்து பழகுனேன். அதனால நீங்களுமே இந்த மாரி மெத்தட்ல பழகுங்க. ஏன்னா தீபாவளி டைம், பொங்கல் டைம்லாம் வந்து 4, 5 ப்ளவுஸ் தச்சாலாம் நமக்கு டைம் பத்தாது. ஏன்னா நெறைய பேர் குடுத்துருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு நம்ம குடுக்கணும். நம்ம எத்தன கஸ்டமர் வச்சிருக்கோமோ, அத்தன கஸ்டமரும் நம்மள நம்பி தான் வந்து சாரி எடுப்பாங்க. முந்தின நாள் எடுப்பாங்க ஒரு சில பேரு. ஒரு சில பேர் வந்து 4 நாள் முன்னாடி எடுப்பாங்க. ஒரு சில பேர் 1 வாரத்துக்கு முன்னாடி எடுப்பாங்க. ஒரு சில பேர்லாம் 1 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்து குடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்கள நோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு நம்ம தச்சு தான் குடுக்கணும். நம்ம தச்சு குடுப்போங்கிற நம்பிக்கையில தான் அவங்களுமே வந்து எடுத்திருப்பாங்க. அப்படிங்கும்போது, நீங்க வந்து இந்த மாரி டைம்ல நம்ம வந்து எவ்வளோ தைக்கிறோம்? எவ்வளோ ஸ்பீட் நம்மளால தைக்க முடியுது? அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா வந்து தச்சுக்கோங்க. இந்த மாரி டைம்ல இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து காச உடனே குடுத்துருவாங்க. நெறைய ஃபங்ஷன்ல தைக்கிறோம், அவசரமா தைக்கிறோம்னா, காசு குடுத்துட்டே போயிருவாங்க. எங்க இவங்க தைக்காம வுட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக, காசு குடுத்துட்டு போனோம்னா நம்ம தைரியமா கேட்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சு குடுத்துட்டு போயிருவாங்க. அப்போ இது நமக்கும் ப்ளஸ் தான். ஏன்னா அவங்கட்ட காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பின்னாடியே போணும்னு எந்த அவசியமே இல்ல. இன்னைக்கு இந்த 5 ப்ளவுஸும் தச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு வந்து அந்த வீடியோவ வந்து அப்லோட் பண்றேன். அதுல எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அதுல நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்றேன் அப்படிங்கிறதையுமே பண்றேன். நீங்களுமே வந்து டெய்லி போடுற வீடியோல நான் இவ்வளோ ரூபா சேவிங்ஸ் பண்ணேன்க்கா, இந்த அமௌண்ட் வந்துச்சு நான் இதுலேருந்து இவ்வளோ ரூபாய் எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. இது வந்து சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்களுமே நெறைய சம்பாதிக்கணும், நெறைய வந்து உங்களாலயும் முடியும் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். மத்தபடிக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் இல்ல. அதே மாரி இவ்வளோ ரூபா தான் எடுத்து வைக்க முடியும் உங்களால அப்படின்னா, அவ்வளோ எடுத்து வச்சா போதும். நான் எவ்வளோ எடுத்து வைக்கணும், அதான் நீங்க எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன விட அதிகமாவும் சேவிங்ஸ் பண்ணலாம். இல்ல என்னால ரூ. 100 தான்க்கா எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாலும், ரூ. 100 அது ஒரு சேவிங்ஸ் தான். உங்க கையில தான் இருக்கு. எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது.
இது எதுக்கு அப்டின்னா, டெய்லி நம்ம ஒரு டார்கெட் வச்சு நம்ம வந்து இவ்ளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா டெய்லியுமே நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் 1. இன்னொன்னு டெய்லி உள்ள வருமானத்துல நான் எவ்ளோ செலவு பண்றேன், எவ்ளோ வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்றேன் அப்டிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்ப அடுத்த மாசத்துலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அத எடுத்து வைக்கணுங்கிற எண்ணமும் வந்துரும். இது மூலியமா உங்களோட பணம் வந்து எங்க வேஸ்ட் ஆகுது அப்டிங்கிறத சீக்கிரமா உங்களால கண்டுபிடிக்கவும் முடியும். ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் வந்து நான் தையல் தொழில் பண்றேன்க்கா, நல்ல வருமானம் வருதுக்கா. ஆனா எப்படி செலவாகுதுன்னே எனக்கு தெர்ல. எப்படி வந்து எனக்கு அமௌண்ட் போகுதுன்னே எனக்கு தெர்ல. அப்படிங்கிற மாரி இருக்கவங்களுக்குலாம் இது பெஸ்ட் ஐடியா. அதே மாரி சின்ன சின்ன தப்பு வருதுக்கா, திட்டுறாங்க கஸ்டமர் அப்டின்னா, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த தப்ப ஒண்ணு சரி பண்ண கத்துக்கோங்க. இல்லையா அடுத்த ப்ளவுஸ்ல அது வராம பார்த்துக்கோங்க. இது 2ம் தான் பண்ணணுமே தவிர, அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா, அடுத்த ப்ளவுஸ் நம்ம தச்சு குடுக்க முடியாது. நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். நல்லா தச்சுட்ருப்பாங்க. திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து திட்டிட்டாங்க அப்டின்னோன, ப்ளவுஸே தைக்கிறத நிப்பாட்டிறது. ஒரு 4 நாளைக்கு அதையே யோசிச்சுட்டு ப்ளவுஸ் தைக்காமயே இருந்தா, நமக்கு உள்ள இருக்க ஆர்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். எந்த ப்ளவுஸும் வெளிய போகாது. நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஆகும். அதனால ஒரு சின்ன மிஸ்டேக் வருது, சின்னதா ஏதாவது ஒரு தப்பு சொல்றாங்க அப்டின்னா, அத எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி கத்துக்கோங்க. அதுதான் நமக்கும் நல்லது. எதுக்குமே வந்து பயப்படாம தையுங்க. என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா என்ன ஆயிரப்போது? ஒண்ணும் பிரச்சனைலாம் கிடையாது. அது பிரிச்சுட்டு நம்ம சரி பண்ண போறோம். அதனால பயப்படாம தையுங்க. புது கஸ்டமராக்கு தைக்க போறீங்க அப்டின்னா, அவங்கட்ட தெளிவா வந்து அளவு ப்ளவுஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அந்த ப்ளவுஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நீங்க உங்களுக்கு ஏதாவது மாத்தணுமா? எல்லா விஷயமும் தெளிவா கேட்டுருங்க. ஹைட் கூட்டணுமா? கையோட ஹைட்ட கம்மி பண்ணணுமா? கூட்டணுமா? எல்லாமே தெளிவா கேட்டீங்க அப்டின்னா, அவங்க கிட்ட நம்ம ஒழுங்கா தச்சு குடுத்துரலாம். அதே மாரி அவங்க குடுத்துருக்க அளவு ப்ளவுஸ் கரெக்ட்டா இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படிங்கிறதையுமே தெளிவா கேட்டு சொல்லிருங்க. இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த தப்பும் இல்லாம உங்களால தாராளமா தச்சு குடுக்க முடியும். பயப்படாதீங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ற வரைக்கும் தான் அது பயமா இருக்கும். பண்ணி முடிச்சுட்டோம்னா, இதையே நம்மளால பண்ணி முடிக்க முடியுது. இதுக்கு போயா நம்ம பயந்தோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால உங்களால முடியுங்கிறத நீங்க நம்புங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சா மட்டும் தான், உங்களால இதுல நல்லா சம்பாதிக்க முடியும். அதனால எல்லாருமே வந்து இப்போ பெரிய டெய்லரா இருக்கவங்க கூட வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ப்ளவுஸ் தச்சவங்க தான். அவங்க அதெல்லாம் கடந்து தான் இப்போ வந்து ஒரு பெரிய டெய்லரா இருக்காங்க. எதுவுமே தெரியாதுன்னு நம்ம அதாவது தள்ளி போயிட்டே இருந்தோம் அப்டின்னா, எதுவுமே தெரியாம போயிரும். எதையுமே ரிஸ்க் எடுத்து கத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டோம் அப்டிங்கிற தைரியம் வந்து உங்களுக்கு வரும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உடைஞ்சு போய் உட்காராம, வீட்ல ப்ராப்ளம் அதனால நான் வந்து எனக்கு தைக்க முடியலக்கா. எனக்கு வந்து யாராவது என்ன திட்டிட்டாங்கன்னா, என்னால தைக்க முடியாது. இல்ல வீட்ல பிரச்சனை அதனால நான் தைக்காம இருப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, உங்க வேலைய நீங்க பாருங்க. என்ன நடந்தாலும் நமக்கு டெய்லி வருமானம் தேவை. நம்மளோட வருமானம் நம்மளோட ஏதோ ஒரு தேவைக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். நம்ம சும்மா உட்கார்றதுனால நமக்கு யாரும் வந்து ஃப்ரீயா வந்து காசு குடுக்க போறதில்ல. அதனால உங்க வேலைய நீங்க பாருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிங்க. வீட்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல தொழில் இருக்கு அப்படிங்கும்போது, அத வேஸ்ட் பண்ணாம நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா பயன்படுத்தினோம் அப்படின்னா, நம்மளால நல்லாவே சம்பாதிக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு ப்ளவுஸ நைட்டு முடிச்சுட்டேன். மீதி இருக்க 5 ப்ளவுஸும் காலைல தச்சுட்டு நாளைக்கு போட்டு விடுதேன்.